சாமி என்ன எனக்கு பெருசாக செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்குறாங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம்ங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொதுவாக கோயிலில் வேண்டிக்கும் போது உண்டியலில் காசு போடுறோம், எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு உண்டியலில் போடுறோம், இந்த விஷயம் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். ஆனால் இந்த தடவை நாங்கள் கண்ணில் பார்க்குற 2 பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு 2 பேத்துக்கு இந்த காசை கொடுத்தோன்னு சொல்லி வேண்டியிருந்தோம். அது மாதிரி தான் நாங்கள் 2 பேத்துக்கு கொடுத்தோம். இவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது, காலும் ஊனங்க. இவங்கள பாருங்கள். அதே மாதிரி இன்னொருத்தவங்க கண்ணு தெரியாமல் இருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷனில், அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் பண்ணது பெரிய உதவியெல்லாம் கிடையாது, இது எங்களால் முடிஞ்சது தான் நாங்கள் செஞ்சோங்க. நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு சாமி அதை செய்யலை இதை செய்யலைன்னு நினைக்கிறோம். பட் இவங்களெல்லாம் பாருங்களேன், நம்ம சாமிகிட்ட கொடுத்து சந்தோஷப்படுறதை விட அந்த சாமியவே இவங்க முகத்தில் பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு நான் நினச்சேங்க. பெரிய உதவியெல்லாம் ஒன்று நீங்கள் செய்யலாம், அப்படியே வீடியோ எடுத்து போட்டிங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு நம்மளும் இது மாதிரி செய்யலாம் ஒருத்தர் நினச்சா கூட ஒரு நேரம் பசி அவங்களுக்கு ஆர்வம் இல்லையா, அதுக்காக தாங்க இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சொல்லுங்கள், சாமி நமக்கு என்னங்க செய்யலை? உடல்நலத்தை கொடுக்கலையா, ஆரோக்கியத்தை கொடுக்கலையா, கைகால் சுகத்தை கொடுக்கலையா, எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. உழைக்க மட்டும் கஷ்டப்படுறோம் இல்லை. ஸோ உழைச்சோம் அப்படின்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.